அட்டகாசமான சுவையில் முருகனுக்கு பிடிச்ச திருப்பாகம் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 10 நிமிஷமே அதிகவங்க, சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு முறை இந்த திருப்பாகத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு ருசி ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா உதிரியாக கடலை மாவு இது போல் ரெடி ஆகிடும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்த்துக்கலாம், பச்சை பாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நீங்கள் செய்யும் போது தான் திருப்பாகத்தோட சரியான பதம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பதம் வந்த பிறகு மறுபடியும் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். மொத்தம் நம்ம 1/2 கப் அளவுக்கு பால் சேர்க்குறோங்க. 3/4 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் பால் சரியாக இருக்கும். இப்போ கலந்து விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டிங்கன்னா நல்ல திக்கான பதத்துக்கு வந்துடும். கடலை மாவும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நெய் அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அல்வா மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு ரெடி ஆகுங்க. நீங்கள் சேர்க்குற நெய்யை பொறுத்து தான். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட நெய் சேர்த்து நீங்கள் இதை செய்யலாம். இப்போது 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம கடலை மாவு அளந்தோமோ அதே கப்பில் தான் நெய்யும் நான் அளந்து சேர்த்துருக்கேன், சர்க்கரையும் அளந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா உருகி வரும்போது நல்லா அல்வா பதத்துக்கு இது நம்மளுக்கு ரெடி ஆகும். இப்போ சர்க்கரை ஃபுல்லாக உருகிட்டு நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. மிக்சர் ஜாரில் ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. இது கூட 4 ஏலக்காயை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெசிபியை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முந்திரி பவுடரையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் போதுங்க. அதுக்குள்ளே இந்த திருப்பாகம் ரெசிபியை நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுவையில் திருப்பாகம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு நெய் அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஹல்வா பதத்தில் உங்களுக்கு இது கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.